மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏமா தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது கிடையாது, வந்தது கிடையாது. வரணுமா வேணாமா? கேட்கல. நிச்சயமா வரணும். இந்த தேர்தல் நமக்கெல்லாம் மிக முக்கியமான தேர்தல். அதிலும் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தலை நான் பார்க்கிறேன். ஏன்னா 7,47,000 வாக்குகள் தலைவர் அப்படியே எங்கேயாவது குடும்ப டீ வாங்கி கொடுப்பாரு. அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் டாக்டர் படிச்சவர் தான், நல்ல ஒரு சின்ன பையன் தான். ஆனா அவர் யாருன்னே தெரியாது, அரசியல் புதுசு. அவர் பக்கத்து தெருவில் கூட தெரியாது. அவங்க அப்பா வேணா தெரிஞ்சிருக்க, இவர் தெரியாது. அவர் எப்படின்னா, இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் இங்க இருக்கிறார். அவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? KP அன்பழகன் இவரை நில்லுனா நிற்பாரு, உட்காருனா உட்காரு. இவருடைய முதலாளி KP அன்பழகன். இப்போ இந்த மாதிரி வேட்பாளர் இருக்கிற நேரத்தில் நல்ல ஒரு தகுதியான வேட்பாளர், பசுமை தாயகத்தின் தலைவரா சௌமியா அன்புமணி 20 வருஷமா பணியாற்றினாங்க. தமிழ்நாட்டில் 30 லட்சம் மரங்களை நட்டிருக்கிறாங்க. 1500 ஏரி குளங்களை தூர்வாரி இருக்காங்க. இப்படி நல்ல வேட்பாளர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால நீங்க நிச்சயமாக சௌமியா அன்புமணியை தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவது காரணம் ஏன் தேர்வு செய்யணும்னா, 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷமா? 57 வருஷம். எந்தெந்த கட்சிய? திமுக, அண்ணா திமுக. எவ்வளோ? 57 வருஷம். நீ அப்ப பிறந்தியா? இல்ல. நான் அப்ப பிறக்கல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆட்சி பண்ணாங்களே, ஏதாவது நல்லது பண்ணாங்களா? நிறைய வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டோமே. இந்த 57 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 வருஷம் அதிமுக பண்ணுச்சு. மீதி இருக்கிற டைம்ல திமுக. இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணியும் இன்னும் நமக்கு குடிக்கிறது தண்ணி இல்ல, விவசாயத்திற்கு தண்ணி இல்ல, அடிப்படை வசதி கிடையாது. தண்ணி இருக்குமா? இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது. நீ எப்படி இல்லைன்னு சொல்ற? தண்ணி இருக்குன்னு நான் சொல்றேன். இருக்குது. அந்த தண்ணி வேறு. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது இல்லையா? தண்ணி இருக்குது. எங்க இருக்குது? சரி, தண்ணி எங்க இருக்குது? இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போனா தென்பண்ணை ஆற்றுல தண்ணி இருக்கு. இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனா காவிரி ஆற்றுல தண்ணி இருக்கு. இந்த 2 ஆறும் நம்ம ஊர்ல தான் போகுது, நம்ம மாவட்டத்துக்குள்ளதான் போகுது. தண்ணி இருக்கு. ஆனால் அந்த தண்ணிய உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த 2 கட்சிக்கும் மனம் இல்லை. சரிதானம்மா? காவிரி ஆத்துல 50 கிலோமீட்டர்ல தண்ணி கடல்ல போகுது, கடல்ல போய் கலக்குது தண்ணி. தென்பண்ணை ஆத்துல போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி கடல்ல அவ்வளவு தண்ணி கடல்ல போச்சு.